பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் வந்து நடத்திருந்தாங்க. எதிர்க்கட்சியோட தூண்டுதல் பெற போராட்டம் நடக்கும்னு சொல்லி முதலமைச்சர் சட்டசபையில் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. எதிர்க்கட்சி தூண்டுதலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அண்மையில் மராட்டிய மாநிலத்தில் தள்ளுபடி பண்ணாங்க 36,000 கோடி. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் சொன்னது செய்யுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. வேளாண் பட்ஜெட் வந்து போட போகிறாங்க. வேளாண் பட்ஜெட்டில் வேறு என்ன அம்ச கோரிக்கைகள்லாம் வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ தனி பட்ஜெட் போடுறாங்க. விவசாயிக்கு நாங்கள் களக்கொத்து கொடுக்குறோம், மினி கிட்டு உரம் கொடுக்குறோம், பவர் டில்லர் டிராக்டர் மானிய விலையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. ஒரு பவர் ஸ்பேரை எடுத்துங்க. மானிய விலையில் வாங்குறத விட வெளியே வாங்கினா விலை குறைவாக வாங்கலாம். அந்த அளவுக்கு விலையை ஏற்றி நீங்கள் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இதுக்காகத்தான் இந்த திட்டங்கள்லாம். காவேரி பிரச்சனையோ இல்லை மேகதாது பிரச்சனையோ இந்த தாவேக அரசு எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தமிழ்நாட்டுக்கு பூச்சேரிக்கு திறந்திருக்காங்க. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்களே வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இனிமேல் திறக்க போறது இல்லை. எதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். காவிரி தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கல் விடுதலை இயக்க தலைவர் ஐயா கல் நல்லசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். புதிதாக தமிழ்நாட்டுடைய அரசு பொறுப்பேற்றிருக்க தாவேக அரசு ஆட்சி அமைத்ததிலிருந்து பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்காக நாங்கள் செய்ய போகிறோம். குறிப்பாக வந்து நாங்களும் தனி வேளாண் மசோதா வந்து போட போகிறோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க தனியாக வேளாண் மசோதை போடுறதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னும் 1 மாத காலத்தில் வந்து அந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்படுறது. என்னென்ன கோரிக்கைகள் அதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன திட்டம் நாங்கள் எதிர்பார்க்கறது, கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை இந்த அரசாங்கம் நீக்கி அறிவிக்க வேண்டும். கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். ஆக இப்போது சந்திரபாபு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் பொது வெளியில் ஒரு பனை தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு போய் கயிற்றுக்கட்டலில் அமர்ந்து கள்ளறக்க சொல்லி பணவள பட்டையில் வாங்கி குடிக்கிறாரு. அதே பிராந்தியவோ விஸ்கியவோ குடிச்சிருந்தா என்ன எதிர்ப்பு எழுந்திருக்கும்? இதுலேருந்து என்ன தெரியுது? கள் உணவுங்கிறது தெளிவாக தெரியுதல்ல. உலகத்தில் எந்த நாட்டில் தடை இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது. ஆக இவங்ககிட்ட யாருக்கிட்டே புரூவரிஸ் டிஸ்டிலரிலாம் கிடையாது. அதனால் தாராளமாக இவங்க கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும்ங்கிறது தான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். இப்போ விஜய் அவர்கள் கரூர் வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. ஆனால் காவேரி பற்றி பேசலை, ஏன் மேகதாது பற்றி பேசலைன்னா டாக்லெஸ் ஒர்க் மோர், நாங்கள் வந்து பேசுகிற கம்மியாக இருக்கும், வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க முதல்வர். காவேரி பிரச்சனையோ இல்லை மேகதாது பிரச்சனையோ இந்த தாவேக அரசு எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? காவிரியை பற்றிய புரிதல் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என எந்த கட்சிக்கும் கிடையாது. காவிரி பற்றிய புரிதல் மு.க. ஸ்டாலினுக்கும் கிடையாது, உதயநிதிக்கும் கிடையாது, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராவுக்கும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் காவிரி தீர்ப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகளில் கர்நாடகா எப்போ தமிழ்நாட்டுக்கு பூச்சேரிக்கு திறந்திருக்காங்க. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலா வச்சு தான் திறந்திருக்காங்களே வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இனிமேல் திறக்க போகிறதில்லை. எதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். சரியான இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை நடத்தவில்லை. திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில் இருந்தாங்கல்ல. ஒரு புரிதல் இல்லாமல் இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி இப்படிப்பட்ட ஒரு தவறான தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். இது நடைமுறைப்படுத்தவே முடியாது. காவிரி தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான். தினந்தோறும் நீர் பங்கீடு. கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விடுவதாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்காம, ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்காம தினந்தோறும் அது மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் சொல்கிற வழிமுறையை கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ளணும்ல. ஏனுங்க, இவங்க வந்து புரிதல் இல்லாமல் வழக்கு நடத்தியிருக்காங்க. கர்நாடகா ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ அது வேறு விஷயம். நீங்கள் நியாயம் இருக்குல்ல. நீங்கள் நடுவர் மன்றத்தில் நடுவர் தானே முடிவு பண்ணணும். கர்நாடகாவை முடிவு பண்ணுறது.
நடுவர் மன்றம் அமைச்சாச்சு, நடுவர்கள் தான் முடிவு பண்ணணும். பாருங்க, உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்கள் கணக்கில் போட்டு எதுக்கு என் கணக்கில் போட்டு எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க? இது என்ன நியாயம் அது? சரி, உங்கள்கிட்ட 4 பேர் வேலை செய்கிறோம், தினக்கூலி, மாலையில் வேலை முடிஞ்சிருது, அவங்க கூலி அவங்க கையில் கொடுத்துட வேண்டியதானே? எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்து மீதி 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? அந்த வாங்கினவர் 3 பேர்த்துக்கு கொடுக்காம தானே வச்சுக்கிட்டா, இந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் உங்கள்கிட்ட வந்து முறையிட்டா, அதெல்லாம் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணியை அவங்க அணையில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு திறந்து விடுன்னு சொல்லி அவங்க கையில் போட்டை ஜாவி கொடுக்குறாங்க? விடுவாங்களா? சரி, இப்போ இருக்கிற நடைமுறை பார்ப்போம். கர்நாடக காவிரியில் தண்ணி வருது, வரக்கூடிய நீரை ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ்லாம் தேக்கி வைக்கிறாங்க. கொஞ்சம் வந்தா அந்த விவசாயிகள் அமைதியாக இருப்பாங்களா? அந்த அரசுக்கு அழுத்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? திறக்க சொல்லுவாங்கள்ல. ஒரு நெருக்கடி நிர்பந்தம் திறந்துடுறாங்க. சேடை பாய்ச்சி சேத்தொலை ஓட்டி நாற்று நட்டுறாங்க, களையெடு பயிர் இப்படி இருக்குது. பருவமழை வந்து குறைஞ்சி போயிடுது, பற்றாக்குறை. உடனே முறைநீர் பாசனம் வைக்கிறாங்க. சரி, மேன்மழை வரும் பார்த்துக்கலான்னு வைக்கிறாங்க. மேன்மழை குறைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியில் அறுவடைக்கே சிரமம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த குடிநீருக்கு வச்சுருக்கிறதையெல்லாம் விட்டு தான் அறுவடை பண்ணுறாங்க. எப்படியோ ஒரு போகம் பருவமழை குறையும் ஆண்டுகளில் கர்நாடகாவில் விளைச்சல் சாகுபடி நடந்துருது. 4 மாதம் முடிஞ்சிருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பருவமழை நின்று போயிடுது. அணை பூரா வடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதை கொடுக்கறது? தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு எதை கொடுக்கறது சொல்லுங்கள். 2வது, பருவமழை குறையும் ஆண்டுகளில் காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தியே தீர்வோம், சட்டத்தின் ஆட்சி, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் எல்லாருக்கும் வந்து காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காட்டுக்குள்ளே எல்லாம் வந்து இதை பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு ஜூன் மாதம் 10 விட்டாகணும் டிஎம்சி, ஜூலை மாதம் 34 விட்டாகணும், ஆகஸ்ட்டு 50, செப்டம்பர் 40 விட்டாகணும். அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, தீர்ப்பு நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நேரம் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு விட்டுட்டா 4 மாதம் முடிஞ்சிருது. அணைகள் கூட வச்சிடறாங்க. கர்நாடகாவுக்கு எதை கொடுக்கறது? பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடகா பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். இல்லை, அப்போ 2 பக்கமும் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்க. அதுதான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தினந்தோறும் நீர் பங்கீடுனா தினந்தோறும் இப்போ மேட்டூருக்கு வருதுன்னு வைங்க, இருக்கிற நீர் அனுசரித்து நம்ம சாகுபடி பரப்பளவு குறைச்சிக்குமில்ல, அதே மாதிரி அங்கேயும் குறைச்சிக்கலாமல்ல. ஆனால் அங்கே சாகுபடி பரப்பளவு அதிகமாகிட்டு தானே போகுது. அது வேற, நீங்கள் தண்ணி அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி பிரித்து அந்த 244.25 டிஎம்சி கர்நாடக அணைகளில் தேக்குங்க. 177 வந்து காவிரி வழியாக மேட்டூருக்கு கொண்டு வந்துட்டு கேரளாவுக்கு 21 கனடி, அவங்களுக்கு அணை இருக்குது பனசுர சாகர், அங்கே சேமிச்சுக்கிறாங்க. அதாவது இதில் பிரச்சனையே எழாது. நீங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரி, நம்ம பருவமழை குறைஞ்சிருச்சுன்னா நஞ்சைக்கு பதிலாக புஞ்சைக்கு மாறுறோம், அவங்களும் நஞ்சைக்கு பதிலாக புஞ்சைக்கு மாறிடுறாங்க. எதுக்கு மோதல் வருது, உறவு கெடுது. ஐயா, இப்போ இந்த விவசாயிகள் வந்து தொடர்ந்து காவேரிக்காக போராடிட்டு இருக்கும்போது விவசாய கடனை ரத்து பண்ணுறோன்னு சொல்லி தாவேக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதில் 50,000க்கும் மேற்பட்ட வாங்குற பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் வந்து நடத்தியிருந்தாங்க. எதிர்க்கட்சியோட தூண்டுதல் பெற போராட்டம் நடக்கும்னு சொல்லி முதலமைச்சர் சட்டசபையில் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அந்த பதிவு வந்து ஏற்புடையதல்ல. எதிர்க்கட்சி தூண்டுதலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் சொன்னது செய்யுங்க. என்ன சொன்னார்? சிறு குறு விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி. பெரு விவசாயி 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் பெரு விவசாயிகள், அவங்களுடைய கடன் சரிபாதி தள்ளுபடி. அது செய்யுங்க. நீங்கள் துவைக்க வரீங்க, 50,000க்கு கீழே இருக்கிறது தள்ளுபடி. அப்போ 2,000 கோடி வந்தது. இப்போ போராடினதுக்கு பின்னாடி 75,000க்கு கீழே இருக்கிறது தள்ளுபடி, இப்போ 6,000 கோடி. அண்மையில் மராட்டிய மாநிலத்தில் தள்ளுபடி பண்ணாங்க, 36,000 கோடி. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தள்ளுபடி 7,000 கோடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது தள்ளுபடி 12,000 கோடி. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் சொன்னது செய்யுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, கனவினும் இன்னாது மன்னோ
வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்கிறது ஒன்று, செய்கிறது இன்னொன்று. அப்படிப்பட்டவங்களுடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். இல்லை, இப்போ அரச கஜனா காலியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு இவ்வளோ கோடி கடன் தள்ளுபடி பண்ணும்போது அது அரசோட கையை பிடிக்கும்ல. நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சது தானே. நீங்கள் என்ன குழந்தையா? உங்களுக்கு வயசு என்ன அவருக்கு? குழந்தையா? அரசு கஜானா காலிங்கிறீங்க. அரசு கஜானா காலிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஐயா, அது மட்டும் இல்லாமல் குறுகை சாகுபடிக்கு இவ்வளோ மானியம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. புதிதாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இப்போ வேளாண் பட்ஜெட் வந்து போட போகிறாங்க. வேளாண் பட்ஜெட்டில் கல் விடுதலை தாண்டி வேறு என்ன அம்ச கோரிக்கைகள்லாம் வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க தாவேக அரசுகிட்ட? இவங்க சொல்கிறத செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது பாருங்க, எங்களை பொறுத்தளவில் விவசாயிகளுக்கு ஒன்று தான் தேவை. சம்பள கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதைப் போல விவசாய கமிஷன் பரிந்துரையும் ஏற்று செயல்படுத்த வேண்டும். ஒற்றை கோரிக்கை தான். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், மானியம் வேண்டாம், சலுகை வேண்டாம், கடன் வேண்டாம், கடன் தள்ளுபடி வேண்டாம், காப்பீடு வேண்டாம், நிவாரணம் வேண்டாம், வருமான வரி விலக்களிப்பு வேண்டாம். அரசுகளெல்லாம் பண்ணைகளை நடத்துகிறாங்க. மத்திய அரசு நடத்துகிறாங்க, மாநில அரசுகள் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கிட்ட 49 பண்ணைகள் இருக்குது. எல்லாம் ஆராய்ச்சி அடிப்படையில் நாங்கள் நடத்துகிறோம், அதனால் நாங்கள் சாகுபடி செலவு கணக்கிடுறதில்ல, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கணக்கிடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிபாதி வந்து நீங்கள் ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க, சரிபாதி வணிக நோக்கில் நடத்துங்க. வணிக நோக்கில் நீங்கள் எப்படி நாங்கள் பயிர் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் அரசு அதிகாரிகளை வச்சு அவங்களுக்கு சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி சம்பளம் கொடுத்து நீங்கள் சாகுபடி பண்ணுங்கள். 1 குவிண்டால் நெல் சாகுபடி செய்கிறதுக்கு என்ன செலவாகுது, 1 குவிண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது, 1 டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன, 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு என்ன செலவாகுது, இதையெல்லாம் துல்லியமாக கணக்கிடுங்க. சரிபாதி லாபமாக வச்சு 50% லாபமாக வச்சு ஒவ்வொரு பண்டத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணிடுங்க. அதுக்கு பின்னாடி எதுக்கு எங்களுக்கு இலவசம், மானியம், சலுகை, கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு எது வேண்டாம். நீங்கள் இப்போ தனி பட்ஜெட் போடுறாங்க. விவசாயிகளுக்கு நாங்கள் களக்கொத்து கொடுக்குறோம், நாங்கள் வந்து மண்வெட்டி கொடுக்குறோம், கடப்பாறை கொடுக்குறோம், தார்பாய் கொடுக்குறோம், மினிக்கிட்டு உரம் கொடுக்குறோம், அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்ப்ரேயர் மானிய விலையில் கொடுக்குறோம், பவர் டில்லர் டிராக்டர் மானிய விலையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. நீங்கள் ஒரு பவர் ஸ்ப்ரேயர் எடுத்துங்க, மானிய விலையில் வாங்குறத விட வெளியே வாங்கினா பேரம் பேசி வாங்கினா விலை குறைவாக வாங்கலாம். அந்த அளவுக்கு விலையை ஏற்றி நீங்கள் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இதுக்காகத்தான் இந்த திட்டங்கள்லாம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். என் கைக்கு வர்றதே கிடையாது. அப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஆகாத பண்டம் தான் இருக்கும். நீங்கள் இப்போ தார்பாய் வருதுன்னா வீட்டுக்கு போகிறக்குள்ளே கிழிஞ்சிடும். அவ்வளோ மோசமான தார்பாயாக தான் இருக்கும். ஐயா, இறுதியாக 2027 தமிழ்நாடு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பேசிட்டு வரீங்க. என்ன காரணம், எதற்காக தொடர்ந்து இதை பதிவு பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது? சூப்பர் எல்னினோ வந்துருச்சு. நீங்கள் அக்டோபர்லேருந்து இது வேகம் எடுக்க போகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரத்தில் என்ன சூடு இருக்குமோ அதை விட கூடுதலான வெப்பம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14-15 நகரங்களில் சதம் அடிக்குது வெயில் இல்லைங்களா? இதுக்கு என்ன காரணம்? துவங்கிட்டுது. இதனுடைய துவக்க யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த 54 நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து, இட்டாலி போன்ற நாடுகளில், பெல்ஜியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிக்கிறாங்க. அதெல்லாம் குளிர் நாடு. அங்கே வந்து வெப்பம் வந்து 25 டிகிரி, அதிகம் போனால் 30 டிகிரிக்கு உள்ளதாக இருக்குது. இப்போ 40, 42, 43லாம் போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகளில் இருக்க முடியல. அவங்க வீடுகளில் குளிருக்காக கட்டப்பட்ட வீடுகள், நீங்கள் மைனஸில் போகும், அதுக்காக குளிருக்காக கட்டப்பட்ட வீடுகள். அவங்க கண்ணாடி பார்த்திங்கன்னா ஜன்னலில் 3 லேயர் இருக்குது, ஏன்னா குளிரை தாங்க விதத்தில். அதனால் வந்து உள்ளேருந்து வெப்பம் வெளியே போகாது. நீங்கள் அதனால் வந்து அந்த வீடுகளில் இருக்க முடியல. அப்புறம் வந்து ஏசி கிடையாது, ஏசிக்கு பெரிய டிமாண்டு. அந்த மின்விசிறியெல்லாம் இல்லை, அதனால் அதுக்கு அலையிறாங்க மக்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விமான சர்வீஸ் ரத்து பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து என்னென்னா அங்கே ஓடுபாதை வந்து தாரில் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளதெல்லாம் பிட்டுமின் இருக்குல்லங்க, அந்த தார் பிட்டுமின் இப்படி வடித்தெடுக்கும்போது அடியில் இருக்கிறத போடுவோம். நம்மளுக்கெல்லாம் இது கெட்டியாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிறத போடுவாங்க, அது லேசாக இருக்கும். நீங்கள் அவங்க இது கீழே இருக்கிற நம்ம தாருக்கு போடுற மாதிரிங்க, அந்த மாதிரி போட்டோம்னா குளிர்காலத்தில் சாலை வெடிக்கும். அதனால் வந்து அவங்க மெல்லிசாக இருக்கக்கூடிய அந்த பிட்டுமினை தான் போடுவாங்க. அதனால் வந்து எளிதாக உருகக்கூடியது. இப்போ 40-42 டிகிரி வரும்போது ரன்வே ஓடுபாதை உருகிருச்சு, விமானம் போனால் சக்கரை பதிஞ்சிக்குது, லேண்டிங் டேக் ஆஃப் முடியல, அது விமான போக்குவரத்து ரத்து. ரயில் இருக்குல்லங்க,
இப்போது தண்டவாளம்லாம் இப்படி இருக்கல்லங்க, அது டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும். இப்போ நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் வச்சுருப்போம் அதிகமாக. ஏன்னா இங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது, அங்கெல்லாம் கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. அதனால் வெப்பம் அதிகமானதால் என்னாச்சு, ரெண்டு முட்டிக்கிட்டது, வளையுது, தண்டவாளம் வளைஞ்சிருச்சு, ரயில் போக்குவரத்து இல்லை. ரயில். இப்போ யூரோப்பில் நடக்குது, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அதனால்? தமிழ்நாட்டில் விரைவில் வரும். நீங்கள் அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் இப்போ அங்கே மின்சாரம் கிடையாது தெரியுங்களா? அங்கே பூரா அணுமின் நிலையம். அணுமின் நிலையத்துக்கு அந்த கோபுரம் இருக்குல்லுங்க, கோபுரத்துக்கு குளிர் வைக்கிறதுக்கு நதியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நதியில் இருக்கக்கூடிய தண்ணியே சூடாக வரும்போது எப்படி குளிர் வைக்க முடியும்? அதனால் மின்சாரம் இல்லை. ஏசி வாங்கினாலும் மின்விசிறி வாங்கினாலும் மின்சாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவ்வளோத்துக்கு ஆளாயிருக்காங்க. நீங்கள் விரைவில் நமக்கு வரும். எப்படி வரும்னா 1876-77 ஒரு பஞ்சம் வந்தது, தாது வருட பஞ்சம். எங்கள் ஊரில் சிறுவனாக இருந்தபோது பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா சொன்னதாக சொல்லியிருக்காங்க. தாது வருஷ பஞ்சத்தில் முட்டி தூக்கி பஞ்சம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதாவது எப்படின்னா எல்லாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் எலும்புந்தோளாக இருப்பாங்களா, கடும் வறட்சியாமா, சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சட்டியை தூக்கிட்டு அலைவாங்களாம். அலைஞ்சு சோறு கிடைக்காம தண்ணி கிடைக்காம அந்த சட்டியை முட்டியை தலைமேட்டில் வச்சு போட்டு அங்கங்கே செத்து கிடப்பாங்களாம். அந்த நிலைமையை விட மோசமான ஒரு நிலைமை வரும். ஏன்னா அன்றைக்கி வந்து 2 டிகிரி சென்டிகிரேடு, இப்போ வரப்போகிறது 3 டிகிரி சென்டிகிரேடு. இது வரல இந்த உலகம் சந்தித்திராத எல்லினம். அது ஒன்றும் புதுசல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடியது தான். அது பசிபிக் பெருங்கடலில் அந்த பூமத்திய பகுதியில் வெப்பமானால் அதுக்கு பேர் எல்லினம். வெப்பம் சராசரி விட கீழே போனால் அதுக்கு பேர் லானினா. பேர் சின்ன பையன் சின்ன பொண்ணுன்னு வச்சுருக்காங்க. அது வந்து ஸ்பானிஷ் மொழியில் அந்த பெருநாட்டில் அவங்க வச்சுருக்காங்க அந்த பேர். நீங்கள் அதனால் என்னென்னா இந்த காட்டினுடைய திசை மாறும், பருவ காட்டு திசை மாறும். நீங்கள் கடல் வளமெல்லாம் வெகுவாக குறையும், பவளப்பாறைகள்லாம் பாதிக்கப்படும். அதிகமாக வறட்சிக்கு உட்படுறது வந்து ஒரு பகுதி ஆஸ்திரேலியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இந்த நாடுகள்லாம் பாதிக்கும். அடுத்த பகுதி வந்து தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டும். ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பொழியும். ஆக அங்கே இருக்கக்கூடிய கார்கள்லாம் சோப்பு டப்பா மாதிரி மேந்துக்கிட்டு கடலுக்கு போகும். ரெண்டாவது பாலைவனத்தில் வெள்ளப்பெருக்கம் இருக்குது அங்கெல்லாம். அந்த பகுதி வெள்ளம், இந்த பகுதி வறட்சி. மொத்தத்தில் உலகம் வந்து பெரும் தடுமாற்றத்தில் ஆளாகும். இதுதான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வள்ளுவரே தெளிவாக சொல்லியிருக்காருல்லங்க. அதாவது ஒரு மழையை பற்றி சொல்லும்போது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. ஏட்டு சேட்டு மழை தான், கெடுக்கிறதும் மழை தான், வாழ வைக்கிறதும் மழை தான். அதனால தான் வள்ளுவர் சொன்னார். இப்போ வந்து என்னென்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, பூமி பந்து சூடாகிட்டு இருந்தது, சூடான பூமி பந்து இப்போ கொதிநிலை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த வரக்கூடிய எல்லினோவை வந்து அந்த எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆக எச்சரிக்கையாக இருங்கன்னு ஜனவரியில் சொல்லிட்டு இருக்காங்க. உலக வானிலை ஆய்வு சொல்லிட்டு இருக்கு. அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளுடைய வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரையிலும் நம்ம அதை பற்றி அக்கறை எடுத்துக்கல. ஆக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் போதுமான அளவு அரிசி கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க, நெல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நெல் கையிருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, இல்லை நான் சொல்ல. அன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கிட்ட அவ்வளோ கிடையாது, ஆங்கிலேயர் ஆட்சியில் அரசாங்கத்தில் கையிருப்பு அவ்வளோ கிடையாது. ஆனால் ஒவ்வொரு விவசாயிகளுடைய வீடுகளும் கிடங்காக இருந்தது. எல்லா வீடுகளும் குருது இருக்குது. அந்த குருதில் நெல், சோளம், ராகி, கம்பி எல்லாம் போட்டிருப்போம். நாங்கள் நிலத்துக்கு கீழே வந்து சோளத்தை வச்சுருப்போம், கெடாது, பல ஆண்டுகள் கெடாது, அந்த அளவுக்கு வச்சுருப்போம். இன்னும் அதுக்கு இல்லை, அதை அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் விளைவு வந்து விபரீதமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அன்றைக்கி 2 டிகிரிலேயே மதராஸ் மாகாணத்தினுடைய மக்கள் தொகையில் 3 இறந்துட்டாங்க. 3 இறந்துட்டாங்க. வெப்ப அலையினால் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எலும்பும் தோளாக போய் அப்படியே இருந்தாங்க பசியில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 டிகிரிக்கே அப்படி இருக்குதுன்னா 3 டிகிரி வரும்போது அதனுடைய வேக கோரப்படி எப்படி இருக்கும்? எல்லினோ இந்த அளவுக்கு தாக்குறதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? நாம் இயற்கைக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். இந்த புதைப்படிவ எரிபொருளை கண்மூடித்தனமாக இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 கார் 5 கார் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? பொது போக்குவரத்தில் போகலாமல்ல. பொது போக்குவரத்தில் யாருமே வந்து போகிறதில்ல. அது பொது போக்குவரத்தில் போகிறதுனா கேவலம்னு நினைக்கிறாங்க.
அந்த அளவுக்கு ஆடம்பரம் ஆரவரம் ஆர்ப்பாட்டம் அமர்க்களம் இதெல்லாம் வந்து கூடிட்டுது. அதான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு. அழிவு நோக்கி நாம் வேகமாக போயிட்டுருக்குறோம். இது வந்து பூமி பந்தை புரட்டி போட போகுது. உலக ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அதல பாதாளத்துக்கு போக போகுது. நீங்கள் அடுத்த வருஷம் என்னுடைய கோர தாண்டவம் 2027 தான் இருக்குது. இப்போ காவிரியில் மேட்டூரில் நீ தண்ணி இல்லை, கீழ்பவானியில் தண்ணி இல்லை, அமராவதியில் தண்ணி இல்லை, முல்லைப்பெரியாறில் தண்ணி இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. நீங்கள் வைகையில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து தினம் வந்து குழா மூலமாக 65 கனடி வினாடி கொண்டுக்கிட்டு போவாங்க குடிநீருக்கு. இன்றைக்கி வைகை வறண்டுருச்சு. குடிநீருக்கு மதுரை மக்கள் என்ன பண்ணுறது? இப்போ பருவமழை 1.5 மாதம் ஆச்சல்லுங்க துவங்கி, இன்னும் 2.5 மாதம் தான் இருக்குது. போதிய அளவு பொழியில். இப்போ ஜூன் மாதம் வந்து 42% பற்றாக்குறை பருவமழை, 42%. இனி அடுத்து இந்த வெப்பம் இவ்வளவு இருக்கிறதுனால பருவமழை வரக்கூடிய வாய்ப்பே குறைவு. பார்த்திங்கன்னா காற்றே இல்லை, மேல் காற்று. எங்கள் ஊர் பகுதியில் நான் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா காற்று வீசும், காற்றே இல்லை. மேட்டூர் நதியில் வந்து காவேரியிலேருந்து தண்ணி வரல அப்படின்னு சொன்னாலும் கூட கீழ்பவானின்னு ஒரு அணை இருக்குது. அந்த அணையில் நிறைய தண்ணீர் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன பிரச்சனை அங்கே போய்கிட்டு இருக்கு? அதாவது மேட்டூர் அணைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய அணை மேட்டூர் அணை. காவிரியிலேயே மேட்டூர் அணை பெரிய அணை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது பெரிய அணை கீழ்பவானி அணை. இது வந்து 93.4 டிஎம்சி கொள்ளளவு மேட்டூர் அணை. இது 32.8 டிஎம்சி கொள்ளளவு. இதில் என்னன்னா இது ஒரு வித்தியாசமான அணை. இந்த அணை கட்டுமானத்துக்கு அன்றைக்கி ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு செலவிட்டது வந்து 10.5 கோடி. அந்த 10.5 கோடியும் விவசாயிகளாகிய நாங்கள் பாசன பயனாளிகள், இந்த 2,07,000 ஏக்கர் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பாசன பயனாளிகள் கொடுத்துருக்குறோம். கட்டப்பட்ட அணை, வெட்டப்பட்ட கால்வாய் எல்லாமே எங்கள் பணத்தில் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1956 55-56 பாசனத்துக்கு வந்தது. 58 ஒரு அரசாணை போடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஓல்டு ஆயக்கட்டுன்னு இருந்தது, பழைய ஆயக்கட்டு. அது ஒரு 40,000 ஏக்கர். அது கொடிவேரி பாசனம், காளிங்கராயன் பாசனம், இந்த 2 பாசனம் இருக்குது. அவங்க வந்து பங்களிப்பு இல்லை. அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரர் கேட்டாங்க, இந்த அணை கட்டினா உங்களுக்கு கூடுதலாக தண்ணி கிடைக்கும், உங்களுடைய பங்களிப்பு வேணும் அப்படின்னு சொல்ல. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அணை வேண்டாம், தண்ணி வேண்டாம், பணமும் கொடுக்கலன்னு ஒதுங்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 1958 அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் வந்து பக்தவச்சலம் அப்போ ஒரு அரசு அணை போடுறாங்க. அந்த அவங்களுக்கு ஒரு போக பாசனத்தை இருபோகமாக்குறாங்க. 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. முதல் நிபந்தனை, த கவர்மெண்ட் டு நாட் கேரண்டி சப்ளை ஃபார் செகண்ட் கிராப் கல்டிவேஷன். அரசாங்கம் 2வது போகத்துக்கு உத்தரவாதம் கொடுக்காது. 2வது நிபந்தனை, டூரிங் த ஸ்கார்சிட்டி பீரியட் வாட்டர் வில் பி சப்ளைட் ஃபார் செகண்ட் கிராப் ஒன்லி ஆஃப்டர் மீட்டிங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த லெஜிட்டிமேட் ஆயக்கட் அண்டர் த லோயர் பவானி ப்ராஜெக்ட். 2வது போகத்துக்கு எப்போ தண்ணி எடுக்கணும்னா, கீழ்பவானியினுடைய தேவையை, சட்டப்படி உரிமை பெற்ற கீழ்பவானி அணையினுடைய நீர் தேவையை, பாசன பகுதியினுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்த பிறகு தான் 2வது போகத்துக்கு எடுக்கணும். இப்படி அரசானது எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணிட்டாங்க, அங்கே திறக்கும் போதே 2 போகம் தர வேண்டியது கொடிவேரிக்கு. இங்கே திறக்கும் போதே 320 நாட்களும் திறந்துட வேண்டியது. அவங்களுக்கு போகத்தை உங்களுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு தவறாக நீர் நிர்வாகம் பண்ணி இதுவரையில் நாங்கள் 16 போக கடலை சாகுபடி இழந்திருக்கிறோம், 8 போக நெல் சாகுபடி இழந்திருக்கிறோம். இப்படி ஒரு அரசாணை இருக்கிறத 2003 கண்டுபிடிச்சி நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தடையாணை வாங்கினோம். அந்த தடையாணை பின்னாடியும் எங்களால் வந்து அதை வந்து எங்களுடைய உரிமையை வந்து பெறவே முடியல. அப்புறம் காவிரி தீர்ப்பு வந்தது. காவிரி தீர்ப்பில் வால்யூம் 5 பக்கம் 85 தெளிவாக சொல்கிறாங்க, இந்த அணை வந்து சம்பா பருவத்து திறக்கணும்னு. ஆனால் திறக்கக்கூடாத கோடையில் கொடிவேரி திறக்கிறாங்க. திறக்கக்கூடாத கோடை 1924 உடன்படிக்கையின்படியும் காவிரி தீர்ப்பின்படியும் கோடையில் காவிரி வடிநிலத்தில் எந்த ஒரு அணையிலிருந்தும் புதிய பாசனத்துக்கு நீர் திறக்கக்கூடாது. எந்த ஒரு அணையாக இருந்தாலும் சரி. கோடைங்கிறது என்ன, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள். ஆனால் அவங்க ஏப்ரல் மாதம் வந்து ஒவ்வொரு ஆண்டு திறக்கிறாங்க. அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு. 2வது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து குருவியில் திறக்கிறாங்க காளிங்கராயனுக்கு. இது வந்து காவிரி தீர்ப்புக்கு எதிரானது.
இப்போ வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் அளவு 8.13 டிஎம்சி. அவங்களுக்கு எவ்வளோ போடுறது? 30 டிஎம்சி. ஒதுக்கி இருக்கிறது காவிரி திருப்படி 8.13 டிஎம்சி. எங்களுக்கு ஒதுக்கி இருக்கு அவங்க 40,000 ஏக்கருக்கு, எங்களது 2,07,000 ஏக்கர், 27.95 டிஎம்சி. ஆனால் இந்த இந்த முறைகேட்டுகளுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நீர்வளத்துறையானது இந்த 1958 இன்றைய தேதி வரை 68 ஆண்டுகளாக நீர் நிர்வாகத்தில் அரசு ஆணை, விதிமுறை, காவிரி தீர்ப்பு என எதுவும் பின்பற்றவில்லை. தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றது. இதுக்கு யார் காரணம்? விவசாயிகள் அல்ல, கீழ்பாணி விவசாயிகளும் அல்ல, கொடிவேரி பாசன விவசாயிகளும் அல்ல, காளிங்கராயன் விவசாயிகளும் அல்ல. அந்த காளிங்கராயனுடைய கால்வாய் கரையில் ஏராளமான சாயப்பட்டறைகள், தோளாலைகள். அந்த கால்வாயில் தண்ணி போனால் தான் அவங்க தொழில் நடக்கும். தண்ணி எடுக்கிறதுக்கு, எடுத்து தண்ணி மாசுபடுத்தி நள்ளிரவு 12 மணிக்கு மேலே உள்ள விடுறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த கால்வாயில் தண்ணி போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல எதுக்கு தண்ணி விடுறாங்கன்னா, அந்த ஆற்றுல வந்து காகித தொழிற்சாலைகள் கரைகளில் நிறையா இருக்குது. காகித தொழிற்சாலைகள், அடுத்து 2 சர்க்கரை ஆலைகள் இருக்குது, ஒரு சாராய தொழிற்சாலை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுமதியற்ற பாசனங்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பவானியில் ஆற்றுலேருந்து எண்ணமங்கலம் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தண்ணி கொண்டு போகிறாங்க. அந்தியூர் கொண்டு போகிறாங்க. இங்கேருந்து அந்த அளவு கொண்டு போகிறாங்க. அனுமதியற்ற பாசனங்கள் பெரிய பெரிய மின் மோட்டார்களை வச்சு கொண்டுக்கிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஒன்று சேர்ந்து அடிக்கிறாங்க, பணத்தில் திறக்கிறாங்க தண்ணியை. இதுதான் நீர் நிர்வாகம். அதாவது நாங்கள் வந்து இவ்வளோ வளர்ந்துட்டு நிற்கிறோம் இல்லைங்க. கீழ்பவானி பாசன பயனாளிகள் 10 தொகுதியில் இருக்கிறோம். 10 தொகுதி. ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதி, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி, கரூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி, மொத்தம் 10 தொகுதி. அதாவது பவானிசாகர் தொகுதியிலிருந்து அரவாக்குறிச்சி தொகுதி வரல இருக்கிறோம். நாங்கள்லாம் செம்மறியாடுகளாக இருக்கிறோம். நாங்கள்லாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற காரணத்தால் நீர்வளத்துறையானது ஓனாயாக இருந்து வேட்டையாடி கொண்டு இருக்கின்றது. இப்போது தவறான நீர் நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லைங்க. இதனால் என்ன தெரியுங்களா? விவசாயிகள் மத்தியில் ஒற்றுமையை கெடுத்துட்டாங்க. இந்த விவசாயியால் இந்த விவசாயி. ஆமாம், நாங்கள்லாம் சண்டை போட்டுக்கிறோம். அதனால் மேலதுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆளுமையோடு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம், நீர்வளத்துறை, தமிழ்நாடு அரசு எல்லாமே ஆளுமையோடு இருக்காங்க. நல்ல ஆளுமையோடு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது. ஒற்றுமையாக இருந்தால் அவங்களுக்கு தொல்லை. அதனால் வந்து இப்போ வந்து விஜய் பார்க்கலான்ட்டு தான் வந்தோம். பார்த்து இதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி புஷி ஆனந்த் அவரை பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். அவருக்கு புரிய வைக்கணும். அவர் விறகு கடை நடத்தினவர், சாராய கடை நடத்தினவர், நீர்வளத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க. அவர் வெள்ளை ஏடாத்தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் சொல்லணும், புரிய வைக்கணும். பல்வேறு செய்திகள் குறித்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.